கிடைக்காது அப்படின்னு சொல்ற மாதிரி. புரிஞ்சது அப்படின்னா சரி, இம்பல்ஸ் தான், வேற எதுவுமே இல்லை. ஓகே, இது ரைட் பண்ணி வைப்போம். சார் ஸ்க்ரோல் பண்ணுங்க. சார் ஸ்க்ரோல் பண்ணுங்க.
जल्दी चलिए हेलो எழுதிட்டோம் சார். அமைதியாவே இருக்க புரியல. அமைதியாவே இருந்தியே சொல்லிருக்கலாம்ல. அவங்க எழுதுவாங்கல்ல தீனா ப்ரோ. ஓகே ஓகே நோட் பண்ணியாச்சு. நம்பர் அடுத்தது போலாமா? ஓகே ஜஸ்ட் சின்டாக்ஸ் மட்டும் தான் சொல்கிறேன். அப்போ ஜாவாவுக்கும் ஜாவா ஸ்கிரிப்டில் உள்ள இந்த இஃபல்ஸ்க்கு என்ன வித்தியாசம் அப்படின்னாக்க, ஜாவாவில் நீ இஃப்பில் ஒரு விஷயம் கொடுக்குற அப்படின்னா கண்டிஷனாக தான் இருக்கும். அது இஃப்பில் கொடுக்குறது கண்டிஷனை மட்டும்தான் அதில் பண்ணும். ஆனால் இங்கே ஜீரோவை தவிர நீ எந்த வேல்யூஸ் வேணால் கொடுத்துக்கலாம். ஒரு நம்பரை கொடுத்தாலும் இங்கே ஒரு கோட் ஆகும். இதுதான் டிஃப்ரென்ஸ். எக்ஸாம்பிளுக்கு இஃப் 3 என்ன பண்ணாகும் இங்க பாரு ஓகே அப்படிங்கிறது வரும். ஏன்னா 3ங்கிறது ஒரு நேச்சுரல் நம்பர். இங்க இப்போ வராது. 0னா ஃபால்ஸ்னு எடுத்துக்கும். 0 தவிர மற்ற எந்த நம்பரை கொடுத்தாலும் அது ட்ரூன்னு எடுத்துக்கும். அப்போ இங்கே இப்போ ஒரு வேல்யூஸை நீ என்ன பண்ணலாம் தரலாம். ஆனால் ஜாவாவில் அதை கொடுக்க முடியாது. அங்கே எரர் சொல்லும். இன்ட் cannot be convert to boolean சொல்லி எனக்கு என்ன பண்ணுவோம் எரர் சொல்ல ஆரம்பிக்கும். சொல்றது புரிஞ்சதா? ஹலோ புரிஞ்சு. ஓகே இப்போ நேரம் நம்ம இங்கே போகிறோம். உங்கள் லூப் போக போகிறோம். லூப்லாம் உங்களுக்கு தெரிஞ்சாதான். நான் கோட் எழுதுறேன். வெறும் ஆன்சர் மட்டும் சொல்லு. அவுட்புட் என்ன வரணும் வெறும் சொல்ல வேண்டியதான்.
என்னடா அவுட்புட் வரும்? அவுட்புட்டா சார்? ஆ. ஃபைவ்னு வரும் சார். 5 ம் சரியா செக் பண்ணு. ஏன்னா அவுட்புட்டை கெஸ் பண்ணு. ஐட்ரேட் பண்ணி பார்த்துட்டியா பிரவீனு? சார் ஐட்ரேட் பண்ணி பாரு. ஒரே நிமிஷம் சார். நேரமாடா 1 minute சார். அவுட்புட் ஒன்று ஐட்ரேட் பண்ணு. என்ன ஒன்று தெரியாதா? 27 இருக்கு, இது 3 இருக்கு. ஃபஸ்ட்டு 3 லெசன் செக் பண்ணுமா? 3 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 27 பார்க்கும். கரெக்டு தான். உள்ள வந்து எனக்கு என்ன பண்ணும்? 3 அப்ளை பண்ணும். அடுத்து 3 + 2 எனக்கு என்ன ஆகும்? 5 மாறும். அப்போ அடுத்து 5 செக் பண்ணும். கரெக்டா? இப்போ அடுத்து உள்ள வந்து கரெக்டுங்கன்னா உள்ள வந்து 5 அப்ளை பண்ணணும். அப்போ 5, 3, 8, 11 இப்போ தானே போயிட்டு இருக்கோம் 27 வரைக்கும். எஸ் சார். நான் பண்ணிட்டு இருந்தேன், நீங்களே சொல்லிட்டீங்க. அவுட்புட் புரிஞ்சதா? புரிஞ்சு சார். ஸோ லூப்பை பொறுத்த வரைக்கும் பண்ணது இங்கே திரும்ப திரும்ப நடக்கூடிய விஷயம். அடுத்து இது சொல்லுவோமா? பொறுமையாக சொல்லியிருக்காரு. ஜே இப்போ நான் ஐன்னு வச்சுக்கிறேன். ஐடி 2ன்னு வச்சுக்கிறேன். ஓகே. ஸோ இந்த இடத்துல எஸ் ஈக்குவல் டு ஐ இல்லை ஜீரோ வச்சுக்கலாம். இந்த இடத்துல லாகில் எஸ்ஸை பிரிண்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் எஸ் ஈக்குவல் டு எஸ் மைனஸ் I plus j divided. புரியுதா சார்? இவ்வளோ தூரம்லாம் வேணாம். ஐ டிவைட் மட்டும் வச்சுக்கலாம் போதும். இது ஜேங்கிறவனே வேணாம், குழப்பமாக இருக்கும். இந்த இடத்துல ஐ ப்ளஸ் ப்ளஸ். இப்போ சொல்ல அவுட்புட்டு ஒரே நிமிஷம் ஐட்ரேட் பண்ணிடுறேன்.
என்னடா யாருமே இல்லாம டுவெண்ட்டி நைன் 30 31 அப்படி பிரிண்ட் ஆகும் சார். அமிச்சிடுறேன். பிரவீன் 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 எங்கடா நேர்ல வராம அங்கே உட்காந்துருக்க? இன்னைக்கு ஒரு நாள் அரசு விடுமுறை. அரசு விடுமுறை. அரசு என்ன தரத்து நான் எடுத்துக்கிறேன். கிடையாது. என்ன மேல கிடையாது. எம்ஜிஆர் வந்துட்டாங்க. ரியாக்ட் சொல்லியாச்சு. குமாரபுரத்தி மாட்டேன். 6:30 கிளம்புறேன். கிடையாது. நீ ஃப்ரீயா இருக்கீங்களா? அப்போ அவங்க இடத்துல வந்து சேர்ந்து போயிருந்தானே. நான் கேள்றா நீ சனிக்கிழமை. அப்போ அவங்க ஒரு யாரு? இந்த பொண்ணு வந்துச்சுன்னா அதை நான் சொல்லிட்டேன். சொல்லிடுறேன். சொல்லிடுவேன். அவன் சொல்லிடுவேன். நான் சொல்லிடுறேன். அவனுக்கு கனெக்ட் பண்ணுறேன். அவங்களே ஆன்லைன் எனக்கு அவங்களே ஆன்லைன் வாங்கிட்டு போட்டு மொத்தம் கனெக்ட் பண்ணிருக்கு. அப்புறம் என்ன சொன்ன? 29 30 31 32 சம்திங் அப்படி போகுது. முதல்ல என்ன பிரிண்ட் ஆகும்? முதல்ல என்ன பிரிண்ட் ஆகும்? முதல்ல என்ன வேல்யூ வரும்? 30 பிரிண்ட் ஆகுமா? அப்படிதானா? 30 வந்து பிரிண்ட் ஆகும். இங்க வரும். இங்க s ஈக்குவல் டு 30 மைனஸ் ஐல வந்து 2 இருக்கு. மைனஸ் பண்ணாக்கா எனக்கு 1 வரும். டிவைட் பண்ணும்போது ஸோ அவுட்புட் இந்த இடத்துல 29 சொல்லி வரும். நெக்ஸ்ட் இங்கே ஐ வந்து 3 மாறும். திரும்ப மேலே போயிட்டு இப்போ எஸ் 29 இருக்கு. எடுத்து நிறைய கொடுத்தாங்கட்டா எஸ் 2 தான். இப்போ இங்கே வரும். இப்போ 29ங்கிறது பிரிண்ட் ஆகும். இப்போ 3 தானே. இப்போ அதே ஒன்று தான் வரும். 22 திரும்ப வரும். இப்போ 4 மாறும். கரெக்டா? ஓகே ஓகே சார், நான் தப்பு பண்ணிட்டேன். ஹைட்ரேஷன் புரிஞ்சுதா? புரிஞ்சு சார். நான் எஸ்ஐ இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டு வந்துட்டேன் சார். இன்னும் இன்ஃபினிட் டைம் போதும் நினைக்கிறேன். லூப்பு கொஞ்சம் செக் பண்ணிடுவோம். ஓகே 4 29 அடுத்து 4 வரும் 28 5 வரும் 28 தான் 6 வரும் 20 குறைஞ்சிட்டே வருங்க. லூப் அகைன் இன்ஃபினிட் டைம் போகிறோம். அடுத்த நான் சின்டாக்ஸ் வந்து ஒர்க் பண்ணி பார்த்துட்டு வரேன். ஓகே எஸ் 30 2 ஐ + 4 மாறிடும். சார் சார் வைல்ல அந்த 29 அது பிரிண்ட் கமெண்ட் பண்ணவே இல்லை பாருங்க. என்னடே வைல்ல 29 greater than equal to 0 less than or equal to 0 கமெண்ட் பண்ணவே இல்லை. இப்போ
வருதா? இது ஒன்று பேர் ஓகே. அவுட்புட் வருதா? ஓகே தானே? சார். குழப்பம் எதுவும் இல்லைல்ல? நோ சார். ஓகே. அப்போ ஒயர்டு ஐட்ரேஷன்லாம் நமக்கு அவ்வளோ புரிய ஆரம்பிக்கும். ஓகேவா? ஸோ ஃபார்வர்டாக போகிறது, ரிவர்ஸில் வர்றது, நெக்ஸ்ட் வந்து நம்பரை வச்சுலாம் மோஸ்ட்லி எங்கள் பாஸ் பண்ண மாட்டோம். நம்ம டேக் க்ரியேட் பண்ணி லூப்பில் வந்து ஒரு 10 டேக் க்ரியேட் பண்ணுவோம். ஓகே, ஜாவா ஸ்கிரிப்ட் மூலிமா நம்ம என்ன பண்ணோம்னாக்க நமக்கு ஜாவா ஸ்கிரிப்டில் டேகை க்ரியேட் பண்ணி HTML பாஸ் பண்ணுவோம். ஓகேவா? அப்போ ஒரே மாதிரி டேக் வந்து க்ரியேட் பண்ணணும் அப்படின்னாக்க நம்ம என்ன பண்ணுவோம், எத்தனை டேக் க்ரியேட் பண்ணணும், 10 டேகா 20 டேகான்னு ரெடி பண்ணுறதுக்கு நம்ம லூப் யூஸ் பண்ணுவோம். டேகை க்ரியேட் பண்ணுறதுக்கு லூப்பை யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? சொன்னது புரியுதுதா? எஸ் சார். சரி. அப்போ ஒயில் இந்த மாதிரினா அதே மாதிரி தான் பாருங்க. ஒயில் இல்லையாச்சா? ஒயில் நோட் பண்ணிக்க சீக்கிரம். சார் முடிச்சிட்டோம். ஓகே ஓகே. என்னடா கால் சீக்கிரம் முடிச்சிட்டீங்களா சரணா? கிளாஸ் தான். கிளாஸ் சீக்கிரம் முடிக்கலாம் ஆயிடுறான். புரியல. சரிப்பா, ஆயிடுறான். செஞ்சீங்க. சரி, ஃபாரும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். நம்ம ஃபார் வந்து லிஸ்ட்னு ஒன்று படிப்போம், பின்னாடி ஸ்ட்ரிங்ஸும் படிப்போம், அங்கேயும் இந்த ஃபார் லூப்லாம் யூஸ் பண்ணுவாங்க. சரி, ஸோ அதே சின்டாக்ஸ் தான், இனிஷியலைசேஷன், ஐட்ரேஷன், கண்டிஷன்ஸ். ஓகேவா? J equal to 1 10 வச்சுக்கோ. இடத்துல J minus ஐயா இதுக்கு சொல்லுங்க பார்ப்போம். ஆன்சர் if I equal J வந்துச்சுனாக்க break logல I J என்ன அவுட்புட் வரும்? அந்த லாஸ்ட் ஸ்விட்ச்
இது அவுட்புட் சொல்ல பார்ப்போம். என்ன அவுட்புட் வரும் என்னோட சச்சா? நோ சார். ஏன் ஹைட்ரேட் பண்றாத? இது நடக்கும் ஜேவும் நடக்கும். இங்க பிளஸ் பிளஸ் ஆகும்போது இங்க அதே மாதிரி இந்த இடத்துல மைனஸ் மைனஸும் ஆகும். ஓ இந்த சாரி சார். கரெக்டு தான். என்னது அந்த வைபவ் ஸ்டுடியோ சென்ட் பண்ண ப்ளஸ் ஃபைன் இன்னைக்கு நான் மேட்ச்லாம் பார்க்கல. ஐபிஎல் தான் நான் பார்க்கறது. ஓ யார் ஜெயிச்சா? இந்தியா ஜெயிச்சிட்டீங்களா? ஸ்டூடியோ சின்னோட ராஜஸ்தான் நடந்த போன வருஷம் சின்ன பையன். ஆமா 80 balls 170 fingers போக மட்டுமா? 4 56 சின்ன பையன் பழகுறானே பரவாயில்லப்பா. கண்டுபிடிச்சப்போ இங்க பாரு, இந்த இடத்துல ஐயும் பொண்ணா இருக்கும், ஜே வந்து 10 இருக்கும். ஸோ இங்கே அடுத்து என்ன வரும்? ஐ வந்து 1 10 சரியா இருக்கு. சரி, இப்போ என்ன இருக்கு? ஐல வந்து 1 இருக்கு, 1 ஈக்குவல் டு இதில் வந்து 10 இருக்கு கிடையாது. அப்போ நேராக இங்கே வரும். இங்கே வந்து எனக்கு என்ன பண்ணும்? 1ஐயும் 10ஐயும் பின் பண்ணணும். திரும்ப மைனஸ் மைனஸ் ஆகுது. இங்கே ஜே இங்கே வரும். ஐ 2ஆக மாறும், ஜே வந்து 9ஆக மாறும். புரிஞ்சதா? அப்போ இங்கே அடுத்து நம்ம 1 சரி 2 ஈக்குவல் டு 9 பார்க்கணும் கிடையாது. 3 ஈக்குவல் டு 8 பார்க்கணும், அதுவும் கிடையாது. சரியா? 4 ஈக்குவல் டு 5 பார்க்கணும். 5 ஈக்குவல் டு பார்த்தோம்னா 1 10 2 9 3 8 4 7 பார்க்கும். ஓகே, அடுத்து 5 6 பார்க்கும். கரெக்டா? 6 பார்க்கும். அடுத்து 6 4 பார்க்கும் கிடையாது.
இப்படி ரிவர்ஸில் போயிட்டு இருக்கும். அப்போ இந்த ஐ வந்து லெஸ் தென் 10ங்கும் போது கட் ஆஃப் ஆயிரும், 10 வரும்போது ஸ்டாப் ஆயிரும். இங்கே பாரு, பாருங்க பாரு, புரிஞ்சதா கைஸ்? ரவினா நீனா உங்களுக்கு புரிஞ்சிச்சு சார், புரிஞ்சிச்சு சார். இப்போ இந்த மாதிரி மாற்றி மாற்றி கொடுப்பாங்க எம்சிக்கு, பார்த்துக்கோ. ஹைடைட் பண்ணி இந்த மாதிரி எழுதாது பிரவீன. இந்த மாதிரி எழுதினா நீ எம்சிக்கு சால்வ் பண்ண முடியும். ஓகே ஓகே சார். ஓகே, ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கிளியர் பண்ணா தான் செகண்ட் ரவுண்ட் போக முடியும். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் இந்த மாதிரி தான் எம்சிக்கு இருக்கும். ஹைடேஷன் எழுது, ஒவ்வொரு வேரியபிள் என்ன இருக்கும் அப்படின்னு செக் பண்ணு. சரியா? ஓகே. இது ஃபார் இந்த இடத்துல சாரி லெட் டெஸ்ட் கொடுத்துருக்கேனே. ஆரம்பிச்சுக்கு ஒரு 50 क्वेश्चन காப்பி பண்ணேன். அவன் ஆர்த்தி இங்கே வரவே இல்லை. வந்துச்சு சப்பல் வெளிலதான் இருக்கு. செருப்பு வச்சுக்கணும் சாரா. சரி ஏசிக்கலாம். என்ன டேலண்ட் இப்ப ரொம்ப இருக்கு. இன்னும் இருக்கு பாருங்க. ஓகே, j equal to 10 comma I equal to 1 வச்சுக்கோ. அப்படியே மாற்றி தரேன், அதே தான். ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல I greater than சாரி j greater than equal to I colon இங்கே j minus minus comma I plus plus ஆகுல I plus d. இப்போ அவுட்புட் சார்ஜ் போட மாட்டேன். இப்போ யூஸாலே காட்டுது. அது டீப்பராக காமிக்கும். என்னது என்னது இன்ஸ்டாலே இருக்கு. வேற என்ன வேலை இருக்கு? இந்த என்ன அவுட்புட் இருக்கு? ஆன்சரை கமெண்ட் பண்ணா சரிதான். சார் ஆன்சர் கமெண்ட் பண்ணியிருக்கேன், கரெக்டானு பாருங்க. சொல்லுவா ஆன்சர் அது 110 110 29 29 110 29 38 4756. அவ்வளோதான்ற.
குட். ஓகே, பார்ல புரிஞ்சதில்ல அப்போ. அப்போ இந்த மாதிரி இனிஷியலைசேஷனும் சரி, ஐட்ரேஷனும் சரி, எவ்வளோ வேணால் கொடுக்கலாம். கண்டிஷன்ஸ் நீ மட்டும் கொடுத்துக்கலாம். அப்போ அங்கே அண்டு ஆறு நாட்டு இந்த மாதிரிலாம் ஏதாவது யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பார்த்துக்க, மோர் தென் கண்டிஷன் கொடுத்தனாக்க. சரி, இதை ரைட் பண்ணியாச்சா ரெண்டையும்? இல்லை இல்லை. சரி, எழுதிங்க. பக்கத்தில் அவுட்புட் எழுதிக்கிட்டோம். சார் எழுதிட்டோம். இந்த விஷயம் புரிஞ்சதா ஃபார்வர்ட்ல? புரிஞ்சிச்சு. ஓகே, இதே மாதிரி தான் டூ வைல் இருக்க போகுது. இதே மாதிரி தான் டூ வைலும் இருக்க போகுது. இங்கே பாருங்க, ஒரு செகண்ட். இதில் விங்கிறது தான் ஈக்குவல் டு எஸ்ன்னு வச்சுக்கோ. இந்த இடத்துல let v equal to 1, நம்ம s equal to 15 வச்சுக்கோ. லாகில் v பிரிண்ட் பண்ணுறேன். v ப்ளஸ் ப்ளஸ் அவுட்புட் சொல்லு. நல்லமா இருக்கே. V12 மரம் 2 less than or equal to S15. So 1 minute. இல்லை 1 minute sir. 1 minute. சரி,
HTML-ல void element empty element பண்ணுவா. void element empty element பண்ணுவா. எக்ஸாம்பிள் டேக் சொல்லுங்க. void element-னா அதான் closing tag இருக்காது, எந்த content இருக்காது, break, h எல்லாம் கொடுத்தா இருக்கு. empty element-க்கும் அதே definition தான் கொடுத்திருக்காங்க. ஆமா. அப்ப ரெண்டு ஒண்ணு. ஹச்ஆர் பிரேக் வேற என்ன சொல்லலாம்? லிங்க் கொடுக்கணும், அது கொடுத்துருக்கோம். இந்த ஆட்ரிபியூட் உதாரணத்துல எதுவுமே தர மாட்டீங்க, வெறும் எலமெண்ட் மட்டும்தான் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற டேக் எல்லாமே. சார் அவுட்புட் வந்து 1 to 15 16 வரைக்கும் போகும் சார். 16 வரைக்கும் வரும்ன்ற கரெக்டா? ஓகே குட். 15 பிரிண்ட் பண்ணிட்டு 15 செக் பண்ணும்போது அதாவது 15 பிரிண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 15 பிரிண்ட் பண்ணிடுவேன், அதுக்கப்புறம் 16 பிரிண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 6 பிரிண்ட் பண்ணிட்டு தான் செக் பண்றேன் இந்த இடத்துல, அவ்வளவுதான். ஓகே டூவல் புரிஞ்சதா? இது மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டோம், பட் சின்டாக்ஸை ஃபாலோ பண்ணிக்க. இது எழுதிக்கணுமா சார்? எனக்கு கண்டினியூ வச்சு பிரேக்கை வச்சு ஒரு எக்ஸாம் எழுத தெரியுமா? இது எழுதிக்கோ, டூவல் போதும், இது எழுதிக்கோ. எனக்கு கண்டினியூ வச்சும் பிரேக்கை வச்சும் ஒரு எக்ஸாம் எழுது. ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் இல்லைங்க, ஓகேவா? சொல்ற விஷயம் புரிஞ்சுதா? டூவைல வச்சு டூவைல பிரேக்கும் கண்டினியூ வச்சு எனக்கு ஒரு எக்ஸாம்பிள் கோடு வேணும். நீங்க முடிச்சுட்டு போட்டோ எடுத்து எனக்கு ஷேர் பண்ணுங்க, சரியா? ஓகே சார். ஓகே பிரவீன், கிளாஸ் முடிஞ்சே சார். ஓகேடா போதும்ண்ணா. சரி ஓகே தீனா, முடிச்சுட்டு ஃபோட்டோ மட்டும் ஷேர் பண்ணுங்க எனக்கு. ஓகே